இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பவரை அட்ஜூடிகேட் பண்றதுனா என்ன? பவரை அட்ஜூடிகேட் பண்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். முக்கியமா ஒரு பவரை அட்ஜூடிகேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த பவர் ஃபாரின்ல இருந்து கொடுத்த பவர்களை மட்டும்தான் நம்ம அட்ஜூடிகேட் பண்ணணும். உதாரணமாக ஒரு சொத்தினுடைய உரிமையாளர் வேற ஏதோ கண்ட்ரிக்கு அல்லது வெளிநாட்டுக்கு போகிற பட்சத்தில் அல்லது அங்கேயே பணிபுரிகிற பட்சத்தில் இந்த சொத்து தொடர்பான ஒரு காரியங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதால் இங்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சம்பந்தப்பட்ட சொத்து இருக்கிற நாட்டிற்கோ சொத்து இருக்கிற பகுதிக்கோ வராமல் ஃபாரின்ல இருந்து இல்ல அதாவது வெளிநாட்டுல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றதுக்கு நம்ம ஒரு நபரை நியமிக்கலாம். அப்படி ஃபாரின்ல இருந்து ஒரு பவரை எக்ஸிக்யூட் பண்ணி அங்க இருக்கிற எம்பசி மூலமா அட்டஸ்டேஷன் மூலமா அனுப்பி கொரியர் மூலமா அனுப்பணும். அப்படி ஒரு நபரை நியமிக்கிற பட்சத்தில் அந்த கொரியரை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொரியர் மூலமா நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த பவர் டாக்குமெண்ட்டை வச்சு அந்த பவர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபர் அந்த சொத்து அமைந்திருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தை அணுகி அந்த ஃபாரின் பவரை அட்ஜூடிகேட் பண்ணும். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பவரை அட்ஜூடிகேட் பண்றதுனா என்ன? பவரை அட்ஜூடிகேட் பண்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். முக்கியமா ஒரு பவரை அட்ஜூடிகேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த பவர் ஃபாரின்ல இருந்து கொடுத்த பவர்களை மட்டும்தான் நம்ம அட்ஜூடிகேட் பண்ணணும். உதாரணமாக ஒரு சொத்தினுடைய உரிமையாளர் வேற ஏதோ கண்ட்ரிக்கு அல்லது வெளிநாட்டுக்கு போகிற பட்சத்தில் அல்லது அங்கேயே பணிபுரிகிற பட்சத்தில் இந்த சொத்து தொடர்பான ஒரு காரியங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதால் இங்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சம்பந்தப்பட்ட சொத்து இருக்கிற நாட்டிற்கோ சொத்து இருக்கிற பகுதிக்கோ வராமல் ஃபாரின்ல இருந்து இல்ல அதாவது வெளிநாட்டுல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றதுக்கு நம்ம ஒரு நபரை நியமிக்கலாம். அப்படி ஃபாரின்ல இருந்து ஒரு பவரை எக்ஸிக்யூட் பண்ணி அங்க இருக்கிற எம்பசி மூலமா அட்டஸ்டேஷன் மூலமா அனுப்பி கொரியர் மூலமா அனுப்பணும். அப்படி ஒரு நபரை நியமிக்கிற பட்சத்தில்